வேற மாதிரி தரமா இருக்கு. எக்ஸைட்மெண்ட் வேற லெவலா இருக்கு. வந்து பாருங்க. ஸ்பாயில் பண்ண விரும்பல. உண்மையே நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ரெண்டு காசுல கடைசியில காங்கினா யாருகிட்ட அப்படின்ற மாதிரி சீர் அப்படின்ற மாதிரி இருக்கா. செமையா இருக்கு. ஆமா இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணிருக்கலாம். பட் ஆனா வில்லனே கடைசியில காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு நல்ல ஃபீல். ஆமா ஐயோ பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா சூப்பரா இருந்தது படம். நல்லா வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா சூப்பரா இருந்தது. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் இந்த படத்தில் காங்குக்கு நிறைய இது வந்தது. அது பேர் ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருந்தது. காட்ஜிலாக்கு அந்த அளவுக்கு வரல. ஸோ ஆனால் சூப்பராக இருந்தது படம். காட்ஜிலா காமிக்கும் போதுலாம் சூப்பராக காமிச்சிட்டாங்க. காட்ஜிலா சூப்பராக இருந்தது படம். மைனஸ் அப்படி எதுவும் சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்தது படம். சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த 3 டைட்டன்ஸோட சீனு தான். 3 டைட்டன்ஸுமே ஒன்றா நின்று கத்துவோம் அந்த சீன். அப்புறம் ஸ்கார்கிங்கும் ஷீமும் பேர் சேர்ந்து காட்ஸ்லாம் அந்த காங் கூட சண்டை போடுற சீன் தான் செம்மையா இருந்துச்சு. நிறைய பாட்டு வந்துருக்குல்ல. இந்த பாட்டு வந்துருக்குல்ல. இதுக்கு முன்னாடி அந்த பாட்டு எல்லா பாட்டும் நல்லா தான். ஒரு குட்டி ஃபேன் கூட சொல்லலாம். நல்லா தான் இருந்துச்சு. காமெடியில இருக்கா? அந்த குட்டி காங் இருக்குல்ல அது நான் நிறைய காமெடி பண்ணோம். டாக் கூட வரும். டிபெட்டோட காட்சியில் டிபெட்டோட குகைக்குள்ளே போகும்போது கூட நல்லா வரும். அப்புறம் அந்த பக்கெட் இருக்கான்ல அவனோட சீன்ஸ் கூட நல்லாவே வரும். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? படம் சூப்பராக இருக்கு. படம் நீங்க யாருக்காக பார்க்க வந்தீங்க? நான் காஜிலா தான் பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து காஜிலா அந்த சுட்டி டேல போடுவாங்க தெரியுமா? அப்போது காஜிலா வந்து ஃபேன் தான் நான். அப்போது குட்டி காங் வந்து மாஸ்க் காட்டிடுறாங்க ப்ரோ படத்தில். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போச்சு ஸ்டோரி. ஓகே இதப்போ போகுது. ஆனால் சில சீன்லாம் கெஸ் பண்ண முடியல. ஆனால் ஓரளவுக்கு சூப்பராக இருந்தது படமே. அதில் ப்ரோ விஷுவல்ஸ்லாம் செதுக்கிக்கிறாங்க ப்ரோ. அப்படியே எப்படி சொல்றது கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுது விஎஃப்எக்ஸ்லாம். கண்டிப்பாக ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் சூப்பராக பார்க்கலாம். ஐ மீன் போனாட்டி கொரோனாவில் வந்து நினைக்கிறேன் காஜிலா வச்சுக்காங்க. அப்பயே வந்து நல்லா கலெக்ஷன் வச்சுது. இப்போ கோவிட்ல இருந்து நல்லா கண்டிப்பாக 1 பில்லியன் அடிக்கும். கண்டிப்பாக படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. காஜிலா ஷீமோ அப்படியே அந்த ஹலோ ப்ரோ. ஆமாம் ப்ரோ சீக்கிரம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல. சீக்கிரம் போயிடுச்சு. இல்லை போஸ்ட் கிரெடிட் இல்லை ப்ரோ. லீடு கொடுக்கல. கடைசியில் அவங்க இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து இதான் இது ஃபேவரட். இன்னும் நிறைய சீன் கொடுத்துருக்காங்க. கிங்காங் வந்து கொஞ்சம் அவர் தான் நிறைய டாமினேட் பண்ணுற ஸ்க்ரீனை. மற்றபடி படம் சூப்பராக இருக்கு. நான் காஜிலா வந்தேன். ஆனால் காஜிலா வந்து சும்மா கொஞ்சம் சீனில் காமிக்கிறேன். மற்றபடி கிங்காங் தான் வந்து டாமினேட் பண்ணுறேன். அதான் ஃபர்ஸ்ட்லேருந்து மான்ஸ்டர் யூனிவர்ஸ்லேருந்து அந்த படம் தான் பார்த்துருக்கேன். அதனால கிங்காங்கோட அது அந்த படம். இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து டைட்டன்ஸ்லாம் அதிகமாக காமிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் வந்து நிறைய சீனில் வந்து காண்டேட் வராங்க. மற்றபடி டைட்டன்ஸ்ல டாமினேட் பண்ணுறாங்க.